வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக மில்க் பர்ஃபி செஞ்சுருக்கோம். சரியான பக்குவத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப குறைந்த இன்க்ரீடியன்ஸில் மிக எளிதாக செய்யக்கூடிய அந்த ரெசிபியை இப்போ நம்ம எப்படி செஞ்சோன்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 180 ml கப்பில் ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃபயரில் தான் இதை குக் பண்ணணும். இப்போ இது 250 ml கப்பில் நான் 2 கப்பு மில்க் பவுடர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இன்னொரு கப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டிலாம் இல்லாத நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 180 ml கப்பில் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி ஒட்டாத திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிடாத மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். பால் பவுடர் இருந்தால் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். எம்மியான டெலிஷியஸான இந்த மில்க் பேடாவை நீங்களும் வீட்டில் இந்த தீபாவளி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் பாதாம் பிஸ்தா ரெண்டுமே நம்ம பொடி பண்ணிவிட்டு இதில் டாப்பிங் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கவரில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 to 3 ஹவர்ஸ்க்கு நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் பக்கம் நல்லா கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை அந்த பிளேட்டில் திருப்பிக்கலாம். இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ அப்படி மேல் பக்கத்தில் திருப்பிக்கலாம். இப்போ இந்த 4 சைட்லேயும் இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக. இந்த 4 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் அது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் டிஸ்பிளேயில் மாற்றிடலாம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. டெலிஷியஸான இந்த மில்க் பர்ஃபி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. குறைவான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். 10 நிமிஷத்தில் எளிமையாக செய்யக்கூடிய அருமையான இந்த மில்க் பர்ஃபியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.